இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், உன்னிலும் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், இப்படியான சில காரியங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட உதவி செய்கிறார். சத்ருவானவன் சில வேளைகளில் நம்மை நெருக்குவான், நம்மை ஒடுக்குவான். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், அப்படியாக எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். தீங்கு காலங்கள் எந்த நேரத்தில் வரும், எப்படியாக வரும், எந்த சூழ்நிலையிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தேவன் நமக்காக அதாவது சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற வேளையிலே அங்கே அந்த நாட்களை பாருங்கள், எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இந்த நாட்களில் இருந்தாலும் நமக்குள்ள இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீங்கு வருகிற காலங்களிலே பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களை இந்த நாட்களிலே தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 92 எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய சர்வ வல்லோட நிலையில் தங்குவோம் என்று சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் சத்துருக்களின் கையிலே இருந்து நம்மை விடுவித்து நம்மை இந்த நாட்களிலே அங்கே தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அவர் உங்களுக்காக இந்த நாட்களிலே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனாலே தான் நாங்கள் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களில் நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கும் பொல்லாப்புகளுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விலக்கி இந்த நாட்களில் பாதுகாத்து இந்த நாட்களில் நமக்கு சகாயம் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் சங்கீதம் 92 சொல்லப்பட்டது போல அவர் தமது சிறகுகளினால் மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன்
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை தன்னுடைய சிறகுகளினாலே மூடி இந்த நாட்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாட்களிலே தேவன் உங்களை காப்பாராக. அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்திலே இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.